Hi guys, welcome to my channel Sandy Megandia. Today class 20 peacock design தான் பார்க்க போறோம். First வந்து peacock வந்து half peacock எப்படி போடுறது அப்படின்றத பார்ப்போம். First வந்து ஒரு லைன் வந்து just curve-ஆ வளைச்சி ஷேடிங்ல கொடுத்துக்கிறேன். Again வந்து கீழே வந்து ஒரு 1 inch அளவுக்கு லைன்ஸ் டிரா பண்ணிட்டு இப்ப மேல அந்த லைன்ஸ்ல இருந்துட்டு கீழே இந்த லைனை கனெக்ட் பண்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? மேல வந்து குறுகி இருக்கணும். கொஞ்சம் வர வர கொஞ்சம் பெருசா வந்து இந்த லைனோட ஜாயின் பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ அது பார்க்கும்போது நம்மளோட பீகாக்கோட கழுத்து பகுதி ஸ்டார்டிங்ல குறுகியும் வர வர கொஞ்சம் பெருசாகவும் வரும். ஓகேவா? இப்போ மேல ஜாயிண்ட் ஆகிருக்கிற இடத்துல ஜஸ்ட் வந்து திலகம் ஷேப் தான் நம்ம போடுறோம். ஓகேவா? அதுதான் வந்து அதோட ஃபேஸ். ஓகேவா? அது இருக்கும் போது அந்த திலகம் ஷேப் கூர் வரும்ல, ரெண்டும் ஜாயின் பண்ற இடம் அந்த நம்ம ஆல்ரெடி போட்ட லைன் ஜாயின் பண்ற இடமும் ஒன்னா மீட் பண்ணி அதுல இருந்து வரணும். ஓகேவா? இப்ப கீழே வந்து அதுக்கு மூக்கு வந்து நான் டியர் டிராப் தான் கொடுக்குறேன். ஓகேவா? டியர் டிராப்ஸ் வந்து பிகினர்ஸ்க்கு டியர் டிராப்ஸா கொடுங்க. அப்படி இல்லைன்னா டபுள் லைன் ஜஸ்ட் கர்வ்ல கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கர்வ்ல போட்டு அதை திக் ப்ரெஷர்ல ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப அதுக்கு உள்ள திலகம் ஷேப்க்கு உள்ள வந்து நம்ம வந்து கண் வரைய போறோம். அதுக்கு லேசா ஷேடிங்ல ஒரு லைன் மட்டும் போட்டு அதுக்கு நடுவுல ஒரு சின்னதா டாட் வச்சுட்டா அதோட பீகாக்கோட ஹை ரெடி ஆயிடும். ஓகே, இப்போ வந்து உள்ள இருக்க கேப்ல நம்ம வந்து ஃபில் பண்ண போறோம். உங்களுக்கு என்ன ஃபில் பண்ணணும்னு தோணுதோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. இது பேசிக்ஸா நான் ஃபில் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் ஒரு டாட்ஸ் வச்சுட்டு டபுள் லைன் போட்டு டபுள் அம்ஸ் போட்டு அப்புறம் அம்ஸே கொஞ்சம் லாங் அம்ஸா போட்டுட்டு லென்த்துமே பெருசாகவும் ஹைட் பெருசாகவுமே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஒரு லைன் போட்டு அதுக்கு நடுவில் இருக்க கேப்பில் திக் ப்ரெஷரில் ஹைலைட் பண்ணி அதுக்கப்புறம் சேம் அதே தான் டபுள் அம்ஸு அப்புறம் அம்ஸே வந்து கொஞ்சம் குண்டா போட்டுட்டு அகெயின் நான் ஃபர்ஸ்ட் பண்ணதே செகண்டும் கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா போட்ட லைன்ஸ்ல ஃபுல்லா வந்து ஸ்பைரல் போட்டுக்கிறேன். ஓகேவா? இது பேசிக்ஸா வந்துட்டு போடுற ஒரு பீகாக். நம்ம மோஸ்ட்லி ஹேண்ட்ல வந்து ஆஃப் பீகாக் போடும் போது இதை தான் நம்ம போடுவோம். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் இப்போ மேல என்ன பண்ண போறோம், பீகாக்கு கொண்ட வரைய போறோம். அதுக்கு டியர் டிராப்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு டியர் டிராப்ஸுமே அகைன் அதுக்கு ரெண்டு சைட்லயுமே வந்து ஜஸ்ட் வளைஞ்ச மாதிரி ரெண்டு டியர் டிராப்ஸுமே போட்டுக்கலாம். அதோட கொண்ட ரெடி ஆயிடும். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பைஸ்லயே ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அது மூலியமா எப்படி வந்து ஒரு பீகாக் டிசைன்ஸ் வந்து நம்ம போடுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சி வந்து ஆப்போசிட் சைட்க்கா நான் போட்டுக்கிறேன். இப்ப அதுல இருந்து வந்து கொஞ்சம் கர்வா வந்து கீழே வந்துட்டு வளைச்சு விடாம கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா அதுக்கு ஏத்த மாதிரி வர மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ அதுக்கு மேல வந்து சேம் அதே திலகம் ஷேப் தான். உள்ளேயும் லேசா ஷேடிங்ல ஒரு லைன்ஸ் போட்டு டாட்ஸ் வச்சுக்கலாம். கீழேயும் டியர் டிராப்ல அதுக்கு மூக்கு வரைஞ்சுப்போம். மேல கொண்ட சேம் டியர் டிராப் தான். ஓகே, இது எல்லாமே கம்பல்சரி பேசிக்ஸா ஒரு பீகாக் டிசைன்ஸ்க்கு வர்றதுதான். ஓகே, இப்போ உள்ள நான் ஷேடிங்க்கு என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கீழே வந்து ஒரு ஸ்பைரல் போட்டு அம்ஸ் வந்து டபுள் அம்ஸா நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு மேல வந்துட்டு திரும்பி அகைன் ஒரு லாங் அம்ஸ் நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நான் வந்து ஒரு லைன்ஸ் போட்டு அது இருக்கிற கேப்ல எல்லாமே திக் ப்ரெஷர்ல ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகே, அகைன் வந்து இன்னொரு லைன்ஸ் போட்டு அது ஃபுல்லாமே நான் என்ன பண்றேன், ஸ்பைரல் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கேப் வரைக்குமே நான் ஸ்பைரல் போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா இன்னொரு லைன் போட்டு அது ஃபுல்லாவே அம்ஸா ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ உள்ள போடுறதுன்றது உங்களோட ஓன் டிசிஷன் தான், உங்களோட ஓன் டிசைன் தான். ஓகேவா? அது வந்துட்டு நான் போடுறதே போடணும்னு கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் போடணும்னு தோணுதோ அதை நீங்க உள்ள ஃபில் பண்ணிக்கோங்க. நான் பேசிக்ஸா இது வரும் அப்படின்றத தான் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நிறைய சர்ச் பண்ணி பாருங்க, நிறைய பீகாக் டிசைன்ஸ் இருக்கும். நான் பேசிக்ஸா என்னென்ன வரும்ன்றத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, கிளியர். இப்போ தேர்ட் டிசைனுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து ஒரு லீஃப் டிசைன் நம்ம போடுவோம்ல, அது மாதிரி நம்ம கொஞ்சம் போல்டா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் டிரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கா அதோட ஜாயிண்ட் பாயிண்ட்டுக்கு இல்ல அந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் வந்து ஒரு கர்வ் வளைச்சிக்கிறேன். அந்த கர்வோட ஸ்டார்டிங்ல இருந்து இது நம்ம போட்டிருக்கோம்ல அந்த லீஃப் டிசைன் அதுல பாதியில போய் ஃபினிஷ் ஆகுற மாதிரி ஜஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் குறுகியும் அப்புறமேட்டுக்கா அதோட பாடி போர்ஷன் கொஞ்சம் பெருசா வந்து அகைன் வந்து கீழே வரும்போது கொஞ்சம் குறுகி வந்து அதுல வந்து ஜஸ்ட் வந்து
கொஞ்சம் கீழே வளைச்சி விட்டு அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லீஃப் டிசைனோட ஜாயின் பண்ணிக்கும் போது அது ரெண்டுமே ஜாயின் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் டிசைன் மாதிரி இருக்கிறதும் இதுவுமே ஜாயின் பண்ண இடம் வி ஷேப் மாதிரி இருக்கணும். ஓகே, கிளியர். இப்ப மேல வந்து சேம் அதே திலகம் ஷேப்பு, உள்ள வந்து ஷேடிங்ல லைன் டாட்ஸ் டியர் டிராப்ல மூவ் வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்ப இந்த சைட் போட்ட மாதிரி சேம் இதே மாதிரி இந்த சைடு ஒரு லீஃப் டிசைன் மாதிரி போட்டு உள்ளேயும் சேம் நம்ம எந்த ஷேப்க்கு போட்டிருக்கோமோ அதே ஷேப்க்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு போட்டு உள்ள வந்து திக் ப்ரெஷர்ல மெகந்து வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இது பாக்குறதுக்கு நம்மளோட பீகாக் டிசைன் விரிஞ்சு இருக்கிற மாதிரி, ஓகேவா, மயில் தோகை விரிஞ்சிருக்கோம்ல அந்த மாதிரி ஷேப் இது. ஓகே, இப்போ வந்து பீகாக்கோட கொண்டை வச்சதுக்கு அப்புறமேட்டா ரெண்டு ரெண்டு ரெக்க மாதிரி இருக்குல்ல அது வந்து ஜாயின் பண்ற மாதிரி ஒரு லைன் திக் லைன் நம்ம போட்டுட்டு அதுக்கு மேல அம்ஸ் வந்துட்டு டபுள் அம்ஸா போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் ஃபுல்லா அம்ஸ் போட்டுக்கலாம். அது அம்ஸுக்கு மேல இன்னொரு அம்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, டபுள் அம்ஸ் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா அதோட சென்டர் பாயிண்ட்ல நம்ம வந்து லோட்டஸ் டிசைன் தான் போட போறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து சென்டர்ல லோட்டஸ் டிசைன் போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா சைட்ல 2 இடத்துலயுமே லோட்டஸ் டிசைன் போட்டு அது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்க கேப்ல ஒரு சர்க்கிள் டிசைன் தான் போடுறோம். ஓகேவா, இப்போ வந்துட்டு எனக்கு சின்னதா ஸ்பேஸ் இருந்ததுனால நான் சர்க்கிள் போட்டேன். உங்களுக்கு ஸ்பேஸே இல்லை அப்படின்னா நீங்க லோட்டஸோட நீங்க முடிச்சுக்கோங்க. இல்லை நீங்க இன்னும் கொஞ்சம் பெருசா போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா ஸ்பைரல் போட்டு அதுக்கு மேல நம்ம லீஃப் டிசைன் போடுறோம்ல அந்த மாதிரி கூட போடலாம். ஸோ மேல லோட்டஸ் தான் போடணும்னு கிடையாது, சேம் அதே தான். உங்களோட ஓன் டிசைன்ல நீங்க என்ன வேணா போடலாம். ஓகே, இப்போ லோட்டஸோட அவுட்லைன் ஃபுல்லா திக் ப்ரெஷர்ல ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்பதான் வந்து அதோட லுக் வந்து இன்னும் கொஞ்சம் ஹெவியா தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து அதோட பாடி ஷேப் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பைஸ்லி போட்டலாம் அந்த மாதிரி மேல ஜஸ்ட் வளைச்ச மாதிரி கீழே வந்து ஒரு யூ ஷேப் மாதிரி வரணும். சேம் அதே மாதிரி உள்ளேயும் கொஞ்சம் கேப்ல அதுக்கேத்த மாதிரி நம்ம வளைச்சு போட்டுட்டு அதை ஃபுல்லா திக் ப்ரெஷர்ல ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்ப இதோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஜஸ்ட் மேலக்க ஒரு கர்வ் மாதிரி போட்டுட்டு அதோட எண்டுல இருந்து நம்ம வந்துட்டு பாடி போர்ஷனை இழுத்துட்டு வரணும். ஓகேவா, இப்ப லேசா வளைச்சிட்டு கொஞ்சம் பெருசாகி அதை வந்து கீழே வளைச்சி நம்ம வந்துட்டு அந்த பைஸ்லி மாதிரி டிசைனோட ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே, அதோட ஷேப் எப்படி இருக்கும், ஒரு வி ஷேப் மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து திலகம் ஷேப்ல ஃபேஸ் வரைஞ்சிட்டு உள்ள ஷேடிங்ல லைன்ஸ் போட்டு டாட்ஸ் வச்சுக்கலாம். மூக்குக்கு வந்து டியர் டிராப்ஸ் வச்சுப்போம். சேம் கொண்டை வந்துட்டு அதே ஷேப் தான், டியர் டிராப்ல 3 வச்சுக்கலாம். ஓகே, கிளியர். இப்போ என்ன பண்ண போறோம்னா தோகை தான் வரைய போறோம், பீகாக்கோட தோகை. அதுக்கு வந்துட்டு அந்த வி ஷேப் வந்து 2 எண்டுமே இருக்குல்ல அந்த எண்டு ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ற மாதிரி ஜஸ்ட் வந்து ஒரு கர்வ் மாதிரி வளைச்சி கீழே வந்து ஒரு யூ ஷேப் மாதிரி இருக்கணும். ஓகேவா, அந்த மாதிரி நம்ம வளைச்சி போட்டுக்கலாம். அதை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாட் ஷேட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் திக் ஷேப்ல ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போ உள்ள வந்து நான் வந்துட்டு கமா டிசைன் போட்டு அதுக்கு மேல வந்து நான் லீஃப் டிசைன் போட்டுக்கிறேன். ஓகேவா, இப்போ அந்த சேம் அந்த எண்டுக்குமே நான் சேம் கமா போட்டு அதுல வந்துட்டு லீவ்ஸ் டிசைன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த 2 சைடுமே இருக்க கேப்ல என்ன பண்ண போறேன், ஸ்பைரல் போட்டு அதுக்கு மேல வந்து அம்ஸ்மெண்ட் போட்டு ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் போடுறேன். ஸோ அது 2 சைடுமே என்ன பண்ணிக்கிறேன், லீஃப் டிசைன் கண்டினியூ பண்ணிக்கிறேன். இப்போ இருக்கிற கேப் இந்த சைடுமே சேம் அதே நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அங்கங்க இருக்கிற கொஞ்சம் கேப்ல நான் வந்து சர்க்கிள் போட்டு இதை ஃபுல்லுமே வந்து திக் ப்ரெஷர்ல நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ அதோட பாடி போர்ஷன்ல இருக்கிற கேப்ல எல்லாமே நான் என்ன பண்றேன், டபுள் அம்ஸ் கொடுத்துட்டு ஒரு திக் லைன் கொடுக்குறேன். அகெயின் வந்து டபுள் அம்ஸ் ஒரு திக் லைன் அந்த மாதிரி ஃபுல்லா நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். இது பேசிக்ஸா வந்துட்டு பீகாக் டிசைன் தான், பட் அதோட லுக் வந்து ஹெவியா இருக்கும், ஒரு பிரைடல் லுக் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, இப்போ வந்துட்டு உள்ள திக் ப்ரெஷர்ல ஹைலைட் பண்ணும் போது நம்ம கட் ஒர்க் சொன்ன சேம் ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் அவுட்டர் ஃபுல்லாவே திக் ப்ரெஷர்ல பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா ஃபுல்லா பண்ணும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு பிரைவேட்டா மெசேஜ் பண்ணுங்க. நீங்களும் இந்த ஃப்ரீ கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, பை கைஸ்.